வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட ஒரு சென்ட் காய்கறி தோட்டத்தில் நம்ம காய்கறி தான் வந்து அறுவடை பண்ண போகிறோம். வெண்டைக்காய், கொத்தரங்காய் இந்த மாதிரி காயெல்லாம் இருக்குது. முதல்ல நம்ம வெண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து ரொம்ப இல்லை, செடி வந்து நம்ம கம்மியாக தான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் ரொம்பவே வந்து கம்மியான அளவில் தான் வந்து நமக்கு வெண்டைக்காய் இன்றைக்கி கிடச்சிருக்கு. பட்டு கொத்தவரக்காய் வந்து நிறைய இருக்குது. வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7-8 வெண்டைக்காய் தான் வந்து மொத்தமாகவே கிடச்சிருந்தது. இந்த அளவு தான் கிடச்சிருந்தது. பட்டு கொத்தரங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி வச்சுருந்தோம். 10 செடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா கொத்தாக வந்து அவ்வளோ கொத்தரங்காய் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொத்தவரை வந்து இந்த 10 செடியிலேருந்தே வந்து கிடச்சிருந்துச்சி. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டு தேவைக்காக அறுவடை பண்ண கொத்தவரை, வெண்டை. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புடலங்காய், அப்புறம் பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிஞ்சுகள் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளான்னைக்கு வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். ஸோ அதை அறுவடை பண்ணுறப்ப நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.